Welcome to Strictlyx. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Unit 2 Accounts of Not for Profit Organization Exercise question number 24. Following is the receipt and payment account of Virudhunagar Volleyball Association for the year ended 31st December 2018. So இந்த கொஸ்டினை பார்த்தா நமக்கு receipt and payment கொடுத்திருக்காங்க. இந்த receipt and payment யூஸ் பண்ணி we have to prepare income and expenditure account and balance sheet. இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவா இந்த கொஸ்டினுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், கேபிட்டல் நேச்சர் வராது, அது இல்லாம நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் என்ட்ரிஸ் இருக்காது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் ஏதாவது நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அந்த ஃபண்டுமே நம்மளுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வராது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ அதில் எந்தெந்த என்ட்ரிஸ் எங்க வருங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம இன்கம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ரிசிப்ட்ல வரது நம்மளுக்கு இன்கம் இருக்கும். ஸோ ரிசிப்டை பொறுத்தவரையிலும் எல்லாமே இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டிப்பா வராது. அப்போ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2017, 18, 19 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த அக்கௌண்ட் எந்த இயர் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 2018. ஸோ அந்த இயர் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? 2018ல 55,000. ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்கம்ல வரும். இந்த இயர்ல ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அதை நம்ம இந்த அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும். அடுத்தது டொனேஷன்ஸ்ங்கிறதும் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு இன்கம் தான். அடுத்தது மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட்ங்கிறது இட்ஸ் ஸ்பெஷல் ஃபண்ட். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம இன்கம் அக்கௌண்ட்ல எடுக்கக்கூடாது. இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடு தான் எடுத்துக்கணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இது வந்து இன்கம். ஸோ இது நமக்கு இன்கம் அக்கௌண்ட்ல வரும். அடுத்தது மிசேலினியஸ் ரிசிப்ட்ங்கிறதும் இன்கம் தான். ஸோ இது மட்டும் தான் நமக்கு, அதாவது 2018 55,000 பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துன்னா எடுத்துக்கணும். டொனேஷன்ஸ் இன்கம் அக்கௌண்ட், மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட்ங்கிறது ஸ்பெஷல் ஃபண்ட், ஸோ இதில் வராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ங்கிறது இட்ஸ் இன்கம். மிசேலினியஸ் ரிசிப்ட்ங்கிறது இன்கம். ஸோ இந்த என்ட்ரிஸ் மட்டும் தான் நமக்கு இன்கம் சைடில் வரும். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல என்னென்ன என்ட்ரிஸ் வருங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வராத என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் நேச்சர் அண்ட் தென் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இது இல்லாமல் எந்த என்ட்ரிஸ் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், மேட்ச் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஸ்பெஷல் ஃபண்ட். ஸோ இந்த அமௌண்ட் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல காட்டக்கூடாது. அடுத்தது அப்கீப் ஆஃப் பெவிலியன், அதாவது ஒரு இடத்த மெயின்டைன் பண்றதுக்கு சம் அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து எக்ஸ்பென்சஸ். அப்போ இது எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வரும். நெக்ஸ்ட் ஒன், செக்ரட்டரி ஹானரியம் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இது எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வரும். நெக்ஸ்ட் ஒன், பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்ங்கிறதும் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வரும். ஏன்னா உங்களுக்கு கேஷை பொறுத்தவரையிலும் அவுட் ஃப்ளோ, அதனால உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஒன், கிராஸ் சீட்ஸுங்கிறதும் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். ஃபிக்ஸட் டெபாசிட்ங்கிறது அசெட், அது வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடில் வரும். அடுத்தது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறதும் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அதாவது அப்போ ஏன் இந்த ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் நீங்க கொடுத்துருக்கான்னு கேட்கலாம். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடில் வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்மளோட கொஸ்டின்ல ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கேஷ் இன் ஹேண்ட், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கேபிட்டல் ஃபண்ட் இல்லை. ஸோ இந்த கேஷ் இன் ஹேண்ட் தான் நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். கேஷ் இன் ஹேண்ட் நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக அசெட் சைடில் நமக்கு வரும். சரிங்களா? அதர்வைஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இருந்ததுன்னா இந்த அமௌண்ட் நமக்கு எங்கேயுமே வராது. சரி, அடுத்தது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்க. 2017ல 10,000, 2018ல 55,000, 2019ல 5,000 கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்றது 2018. அப்போ 2017ல சம் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 10,000 பே பண்ணிருக்காங்க. 2018ல 2017ஓட அவுட்ஸ்டாண்டிங்க 10,000 பே பண்ணிருக்காங்க. 2018ல வரக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சம் அமௌண்ட் இருக்கும். பட் கலெக்ட் ஆன அமௌண்ட் 55,000. ஸோ இந்த அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா நம்ம இன்கம் அக்கௌண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணி தான் காட்டணும். அதே சமயத்தில் 2019ங்கிறது அட்வான்ஸ். ஏன்னா நம்ம 2018 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றப்போ 2019ஓட அமௌண்ட் வந்தது அப்படின்னா அதை நம்ம அட்வான்ஸ் தான் கலெக்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய 2017ங்கிறது நல்லா பார்த்துங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அவுட்ஸ்டாண்டிங். சரிங்களா? 2017 பொறுத்தவரை இது அவுட்ஸ்டாண்டிங். 2018ல தான் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கலெக்ட் ஆயிருக்கு. அதே சமயத்தில் 2019ங்கிறது 5,000 அட்வான்ஸ் அமௌண்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா அசெட் சைடும், அட்வான்ஸ் நமக்கு லைபிலிட்டி சைடும் வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆன் 1/1/2018 த அசோசியேஷன் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000, premises and grounds 40,000, stock of bats and balls 5,000. ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அசெட், premises and groundsங்கிறது அசெட், ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ்ங்கிறதும் அசெட்.
ஸோ இந்த அசெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 இடத்துல வரும். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். ஏன்னா, நம்மளுடைய கொஸ்டின பொறுத்தவரையிலும் ஓப்பனிங் கேப்பிட்டல் குடுக்கல. அப்ப நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் பிரிப்பேர் பண்ணணும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் பிரிப்பேர் பண்றப்போ, நமக்கு அசெட் சைடும், அதே மாரி பேலன்ஸ் ஷீட் பிரிப்பேர் பண்றப்போ, நமக்கு அசெட் சைடும் வரும். ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 5000 குடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் பிரிப்பேர் பண்றப்போ, அசெட் சைட்ல என்ட்ரியா எடுத்துக்கணும். ஆனா, ஃபைனலா பிரிப்பேர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ல அசெட்டா எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா, இது அந்த இயரோட ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் அப்டின்னா என்ன பண்ணணும்? பர்ச்சேஸோட ஆட் பண்ணணும். அப்போ நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்டு 22,000 இருக்கு. அந்த 22,000ஓட இந்த 5,000 ஆட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இத கன்ஃப்யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆன்சர் மாறிடும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் 5000 ரிலேட்டட் டு 2000 இஸ் ஸ்டில் டியூ. அப்போ இப்போ வரல அது அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்காங்க. அப்பன்னா 2017ஓட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 5000 இங்க ஒரு 10,000 இருக்கு. அதாவது இவங்களுடைய டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் 15,000. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 2018ல கொண்டாந்து பே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2017ஓட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் 15,000. அப்போ இந்த டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்ம எங்க காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் கேப்பிட்டல் கண்டுபிடிக்கிற இடத்துல அசெட் சைட்ல நம்ம காட்டணும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் த இயர் 2018 வந்து 6,000. ஸோ கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 6,000 இருக்கு. அப்போ இன்கம் அக்கவுண்ட்ல நமக்கு 55,000ஓட ஒரு 6,000 ஆட் பண்ணணும். அதே சமயத்துல இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட் காட்டணும். இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் பிரிப்பேர் பண்றது எப்படின்னு பார்த்தாச்சு. அதே மாரி பேலன்ஸ் ஷீட் எப்படி பிரிப்பேர் பண்ண போறோம். ஸோ அதுல என்னென்ன என்ட்ரிஸ் வருங்கிறத பார்த்தாச்சு. பட் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம 2 விதமான பேலன்ஸ் ஷீட் பிரிப்பேர் பண்ண போறோம். ஒண்ணு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் ஓப்பனிங் கேப்பிட்டல். அப்போ நம்ம ஓப்பனிங் கேப்பிட்டல் என்னென்ன என்ட்ரிஸ் வருங்கிறது இன்னும் பார்க்கல. அத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரை நமக்கு அசெட் சைட்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் இன் ஹேண்ட். அதாவது அசெட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கேஷ். அந்த கேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க கேஷ் இன் ஹேண்ட் 5,000. அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் தான் நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் ஒரு 10,000 இருக்கு. பிரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் ஒரு 40,000 இருக்கு. ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து 5,000 இருக்கு. இது எல்லாமே நமக்கு அசெட் சைட்ல வரும். வேற என்ன நமக்கு அசெட் சைட்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 5,000 இருக்கு. 2018ல கொண்டாந்து ஒரு 10,000 பே பண்ணியிருக்காங்க. 2017ஓட அவுட்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 15,000. ஸோ இந்த 15,000ம் நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல வரும். அதே மாரி வேற என்ன என்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரை லயபிலிட்டி சைடு எந்த என்ட்ரிஸும் இல்ல. ஏன்னா 2017ல எந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டும் அவங்க கட்டல. அட்வான்ஸ் பேமெண்ட்ட பொறுத்தவரை எந்த என்ட்ரிஸும் இல்லாதனால நம்மளுக்கு லயபிலிட்டீஸ்ல என்ட்ரிஸ் வராது. வேற எந்த என்ட்ரிஸுமே நமக்கு லயபிலிட்டி சைடு இல்ல. ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் பிரிப்பேர் பண்றது. அப்போ நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரையிலும் கேஷ் இன் ஹேண்ட், இன்வெஸ்ட்மென்ட், பிரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ், அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 15,000. இந்த என்ட்ரிஸ் மூலமா நம்மளுக்கு ஓப்பனிங் கேப்பிட்டல் கிடைச்சிரும். ஸோ இந்த ஓப்பனிங் கேப்பிட்டல் கிடைக்கிறது மூலமா நம்ம பேலன்ஸ் ஷீட் பிரிப்பேர் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் பிரிப்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்டிங் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2018 கிரெடிட் டெபிட். ஸோ கிரெடிட் சைடு நமக்கு இன்கம் வரும். இன்கம்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா 55,000. அந்த இயரோட அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 6,000 ஆட் பண்ண நம்மளுக்கு 61,000 கிடைக்கும். அடுத்தது ரிசிப்ட்ல டொனேஷன் ஒரு 40,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு 8,000. மிஸ்செலேனியஸ் ரிசிப்ட் ஒரு 5,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு 1,14,000 கிடைக்குது. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் அப்கிப் பெவிலியன் ஒரு 17,000. செக்ரட்டரி ஹானரியம் 18,000. கிராஸ் சீட் 2,000. அதுக்கப்புறம் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 3,000. பேட்ஸ் அண்ட் பால் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா 22,000. அதோட ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதை ஆட் பண்ண நம்மளுக்கு 27,000 கிடைக்குது. ஸோ இந்த சைட்ல பொறுத்தவரை நம்மளுக்கு ஷார்ட் ஃபால் ஆகுது. ஸோ அந்த ஷார்ட் ஃபால் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். அப்போ அந்த பேலன்சிங் ஃபிகர் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா 1,14,000 மைனஸ் 67,000 நம்ம லெஸ் பண்ணா நம்மளுக்கு 47,000 கிடைக்குது. அப்போ 47,000 நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல கிடைக்கிறதுனால நமக்கு இட் இஸ் சர்ப்ளஸ். அதாவது இன்கம் அதிகமா இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா இருக்கு. அதனால இட் இஸ் சர்ப்ளஸ். therefore சர்ப்ளஸோட வேல்யூ 47,000. இந்த சர்ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றப்போ ஓப்பனிங் கேபிட்டலோட ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் இல்ல. அப்ப நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 1/1/2018ல அசெட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் நமக்கு ரெசிப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க 5,000. இன்வெஸ்ட்மெண்ட், பிரிமிசஸ், பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து இது எல்லாமே நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அது இல்லாம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 15,000. அதாவது 2017ஓட அவுட்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 15,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு
75,000 கிடைக்குது. அதே 75,000 நம்ம லைபிலிட்டி சைடு என்ட்ரி வைக்கிறோம். ஸோ பேலன்சிங் ஃபிகர் வேற எந்த என்ட்ரிஸும் இல்லாதனால 75,000 நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் விச் இஸ் கேபிட்டல் ஃபண்ட், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது மூலமா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். ஃபைனலா நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஹெட்டிங் பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் 31/12/2018 அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ். அசெட் சைட பொறுத்தவரை நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி அவுட்ஸ்டாண்டிங் எப்பவுமே எடுத்துக்கலாம். இங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2017ல ஒரு 5,000 இருக்கு. கரண்ட் இயர் 2018ல ஒரு 6,000 ஆட் பண்ணா 11,000. அண்ட் தென் பேமெண்ட்ஸ்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அது அசெட்னு சொல்லியிருந்தேன், அது ஒரு 58,000. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10,000, இது வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேமெண்ட்ல கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல பிரிமிசஸ் அண்ட் கிரவுண்ட் ஒரு 40,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 1,32,000 கிடைக்குது. அதே மாதிரி லைபிலிட்டி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் மூலமா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம் 75,000. அது கூட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல கிடைச்ச சர்ப்ளஸ் 47,000 ஆட் பண்ணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு 1,22,000 கிடைக்குது. அண்ட் தென் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5,000. ஸோ அட்வான்ஸ் அப்படின்னாவே லைபிலிட்டி சைடு வருங்கிறது நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் திருப்பி ரிமைண்ட் பண்றேன். அட்வான்ஸ் எல்லாமே நமக்கு லைபிலிட்டி சைடும், அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே அசெட் சைடில் வரும். அடுத்தது மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் வந்து 30,000. அதுல இருந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணணும். இது ரெண்டுமே ஸ்பெசிபிக் ஃபண்டுங்கிறதுனால நம்ம லைபிலிட்டி சைடு தான் எடுக்கணும். லைபிலிட்டி சைடு எடுத்தாலும் நம்ம அதை லெஸ் பண்ணி தான் காட்டணும். சரி, ஸோ மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் வந்த அமௌண்ட் 30,000. அதுல வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து 25,000 போச்சு. அப்போ ரிமைனிங் 5,000 தான் இருக்கு. தேர்ஃபோர் நம்ம லைபிலிட்டியோட டோட்டல் வேல்யூ 1,32,000. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.